வெல்கம் டு தாஸ் கெமிஸ்ட்ரி. இந்த வீடியோவில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் லெசனில் இருந்து ப்ரீவியஸ் இயர் நீட் ஜேஇ கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின், நோட் பண்ணுங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் நியூக்ளியர் ரியாக்ஷன் வில் ஜெனரேட் அன் ஐசோடோப்? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஐசோடோப் ப்ரொடியூஸ் ஆகணும். இது என்ன ரியாக்ஷன் பாருங்கள், நியூக்ளியர் ரியாக்ஷன். நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னா அங்கே ரேடியேஷன்ஸ் வெளியே வரணும். என்ன மாதிரி ரேடியேஷன்ஸு? ஆல்ஃபா, பீட்டா, காமா, நியூட்ரான், பாசிட்ரான், இது போல் பார்ட்டிகிள்ஸ் எமிட் ஆகும். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள். பாசிட்ரான், ஆல்ஃபா, பீட்டா, நியூட்ரான். இதில் எந்த எமிஷனில் எது வெளியே போச்சுன்னா அது ஐசோடோப்பை கொடுக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு எழுதிருக்குது நைட்ரஜன் 713. இது ஒரு ஐசோடோபிக் நைட்ரஜன். இதிலிருந்து ஒரு பாசிட்ரான் வெளியே போகுது. பாருங்கள், எலக்ட்ரானுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? -1 சார்ஜ் சொல்கிறோம். இங்கே பாருங்கள், பாசிட்ரான். இந்த பாசிட்ரானுடைய அட்டாமிக் நம்பர் +1, மாஸ் நம்பர் 0 இருக்குது. அப்போ நைட்ரஜன்லேருந்து ஒரு பாசிட்ரான் வெளியே போச்சுன்னா என்ன கிடைக்குது பாருங்கள், கார்பன் 613. வேறு ஒரு நியூ எலமெண்ட்டு ஒரு ஐசோடோபிக் ஃபார்மாக மாறுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் எமிஷன். இது ஆல்ஃபா பார்ட்டிக்கிளுக்கு எக்ஸாம்பிள். பாருங்கள், ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் எமிட் ஆகும்போது அட்டாமிக் நம்பர்லேருந்து 2ம் மாஸ் நம்பர்லேருந்து 4ம் டிக்ரீஸ் ஆகணும். அப்போ யுரேனியம் 90 to 235 நம்ம எடுக்கிறோம். அங்கே பாருங்கள், அப்போ 2 அட்டாமிக் நம்பர் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 90 மாறுது. 90 அட்டாமிக் நம்பர் தோரியம். ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் எமிட் ஆகும்போது ஒரு யுரேனியத்துலேருந்து எமிட் ஆச்சுன்னா அங்கே தோரியம் ஃபார்ம் ஆகுது. அடுத்து கார்பன் பாருங்கள், இங்கே ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் பீட்டா பார்ட்டிக்கிள் எமிட் ஆகுதுன்னு சொல்கிறோம். பீட்டா பார்ட்டிக்கிள் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் அட்டாமிக் நம்பரில் 1 குறைக்கணும், மாஸ் நம்பரில் எந்த சேஞ்ச் இருக்கக்கூடாது. பாருங்கள், ரெண்டுலேயுமே மாஸ் நம்பர் சேமாக இருக்குது. அப்போ இங்கே இந்த 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 இடத்த நோட் பண்ணி பாருங்கள், மாஸ் நம்பர் 0 அப்படிங்கிற எந்த சேஞ்சும் இல்லை. பட் அட்டாமிக் நம்பரில் -1 குறைக்கணும். பாருங்கள், 7 -1 என்ன வரும்? 6ன்னு வரும். நமக்கு தெரியுதுங்களா? ஸோ ஒரு பீட்டா பார்ட்டிகிள் எமிட் ஆனால் ரியாக்ஷன் இப்படி தான் நடக்கும். இதே நியூட்ரான் எமிட் ஆகும்போது பாருங்கள், நியூட்ரானில் இதுக்கு என்ன நடக்குது? ஒரு மாஸ் நம்பர் இருக்குது, அட்டாமிக் நம்பர் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், பெரிலியம் 413 இருக்குது. ஒரு நியூட்ரான் வெளியே போகும்போது மாஸ் நம்பர் மட்டும் டிக்ரீஸ் ஆகுது. நமக்கு கிடைச்சிருக்க ஸ்பீசிஸ் பாருங்கள், பெரிலியம் 12, பெரிலியம் 13, பெரிலியம் 12. ஸோ இது 2 ஐசோடோபிக் ஃபார்ம். ஸோ த ஆன்சர் இஸ், சொல்லுங்கள். அப்போ எது ஆன்சரு? நியூட்ரான் பார்ட்டிக்கிள் எமிட் ஆச்சுன்னா நமக்கு ஐசோடோப் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.